சிறப்புகளை எங்களும் சொல்லி வரவேற்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் சேலம் என்றாலே நினைவுக்கு வருவது சேலத்து மாம்பழம். இங்கே விளையும் மல்கோவா மாம்பழம் மிகவும் பிரசித்தி பெற்றது. மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இது மட்டுமின்றி சேலம் மாவட்டத்திற்கு இன்னும் பல்வேறு சிறப்புகள் உள்ளது. இந்தியாவில் முதலில் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் நிர்வாக வசதிக்காக மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தப்பட்டது 1792ஆம் ஆண்டு. அப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்தியாவின் முதல் மாவட்டம் சேலம் மாவட்டம். சேலம் என்பது சேலம் என்று ஆனதாக வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டமாக இருந்த சேலத்திலிருந்து பிரிந்ததே தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் மாவட்டங்கள். 1937 சேலம் மாவட்டத்தில் தான் முதலில் மதுவிலக்கு அமலுக்கு வந்தது. தென்னிந்திய திரைத்துறையில் முதலில் தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து உலகிலேயே 100 திரைப்படங்களுக்கு மேல் தயாரித்து சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் சேலத்து மக்கள் சிறந்த திரைப்பட பார்வையாளர்கள் என்பதை உறுதி செய்கிற வகையில் சேலத்தில் 100க்கும் மேற்பட்ட தியேட்டர்கள் உள்ளன. சேலம் என்ற பெயரில் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் கூட நகரங்கள் உண்டு. இந்தியாவிலேயே மிக நீளமான பெரிய ரயில்வே நடைமேடை சேலம் சந்திப்பு நிலையத்தில் உள்ள நடைமேடையாகும். அதிக அளவில் வெள்ளி ஆபரணங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் கையால் தயாரிப்பது சேலத்தில் ஒரு முக்கியமான குடிசை தொழிலாகும். சேலத்தில் தயாரிக்கப்பட்ட வெள்ளி கொலுசுகள் நாடு முழுவதும் பிரபலமானது. இது தவிர நூற்பாலை, வாகன உற்பத்தி, உதிரிபாக ஆலை, ஜப்பரிசி ஆலை ஆகியவையும் உள்ளன. சேலம் பிராந்தியத்தை சார்ந்த கைவிளைஞர்களின் முத்திரை பதிக்கும் கலை படைப்பான தம்மம்பட்டி மரச்சிற்பங்கள் தமிழகத்தின் 36வது குடியியல் காட்டி தயாரிப்பாக இருந்து வருகிறது. இது 75 ஆண்டுகளுக்கு மேலாக சேலம் பகுதியில் செழித்த நடைமுறையில் இருந்து வருகிறது. சேலம்